காணிக்கைகளுக்காகவும் நம்ம கொடுக்க போகிற செய்திக்காகவும் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பிற்கானவர்களாகவே அப்பா உங்களை துதிக்கிறோம், உங்களை சோதரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியமான சந்தோஷமான இந்த வேளையிலே ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய பாதத்திலே வந்து உம்மிடத்திலே ஆண்டவரே உங்களுடைய வேத வசனங்களை கேட்க ஆண்டவரே நாங்கள் கூடி வர கிருபை செய்தீங்க. உங்களுக்கு நன்றி அப்பா. எத்தனையோ மக்கள் இந்த நேரத்திலே ஆண்டவரை வீணாக பொழுதை செலவழித்துக் கொண்டிருக்கும் பொழுது அப்பா ஒரு சிலராக எங்களை கூடி வர செய்தீங்க. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. அல்லாமலும் ஒன்றோ ரெண்டோ பேர் நம்ம நாமத்தினாலேயே கூடினாலும் அங்கே அவர்கள் மத்தியிலே இருக்கிறேன் என்று மாறாத வாக்களித்த பிதாவே உங்களை துதிக்கிறோம், உங்களை சோதரிக்கிறோம். ஏசப்பா ஆண்டவரே எங்களுக்கு நல்ல காலங்களை ஏற்படுத்தி கொடுத்தீங்க. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிட்டு எங்களுக்கு ஜீவனையும் நீங்கள் கொடுத்து ஆண்டவரே மட்டும் ஆண்டவரை என்னை தாங்கி சுமந்து தப்புவித்து ஆண்டவரை வழிநடத்தி வருகிற உங்களுடைய இறக்கத்துக்காக தயவுக்காக அன்புக்காக உங்களை துதிக்கிறோம், உங்களை சோதரிக்கிறோம். ஏசப்பா ஆண்டவரே இன்னைக்கு கொடுத்த காணிக்கை உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் உற்சாகமாக கொடுக்குறோம் இடத்துல நீங்கள் பிரியமாக இருக்கிறீங்க எங்களுக்கு வேத வசனம் சொல்லுங்க. ஏசப்பா ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் மன உற்சாகமாக உங்களிடத்துல காணிக்கை படைக்க எங்களுக்கு நீங்கள் திருப்பி பாராட்டிங்க. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நாங்கள் கொடுத்த காணிக்கை 30, 60, 100 பேரை பலனை கண்டுகொள்ள நீங்கள் திருப்பி செய்ய உங்களுடைய நாம மகிமைக்காக ஆண்டவரை பயன்படுத்த நீங்கள் திருப்பி பாராட்டி அல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஏசப்பா உன் பொருளாலும் உன் விளைவில் எல்லாம் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ண அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் என்று சொல்லியிருக்கிற வசனத்தின்படி ஆண்டவரே ஆண்டவரே இந்த காணிக்கைகள் எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்க எங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதத்தை கொடுத்தல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஏசப்பா ஆண்டவரை கொடுக்க முடியாத பிள்ளைகளை உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். வர நாட்களிலே ஆண்டவரை நீங்கள் அவர்களுடைய கைகளையும் திடப்படுத்தி எழ வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஏசப்பா வெறும் கையால் உங்களுடைய சமூகத்திலே வராதபடிக்கு ஆண்டவரை நீங்கள் எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரை ஆசீர்வாதத்தின் ஒரு சிறு பகுதியை நாங்கள் காணிக்கையாக படைக்க எங்களுக்கு திரும்பி பாராட்டி எழ வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஏசப்பா கொடுக்க போகிற செய்திக்காக உங்களுடைய கருத்தில் வருகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் பேசுகிற ஆண்டவரை அடியாலை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. ஆண்டவர்களுடைய இருதயத்திலும் எங்களுடைய செரியலையும் விருத்த சேதனம் பண்ணுங்க. ஆண்டவரே உங்களுடைய வேதத்தின் ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு நீங்கள் திரும்பி செய்தல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஏசப்பா ஆண்டவரே ஆவியானவர் நாமே ஆண்டவரே நீரை என்னோடு கூட இருந்து இடைபெற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். துதிக்க நம்ம எல்லாவற்றையும் மக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யாராவது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மத்தேயு 27வது அதிகாரம் 41, 42, 43வது வசனம். மத்தேயு 27. இப்போ நம்ம வந்து தவக்காலத்தில் இருக்கிறோம் இல்லையா? அப்போ ஆண்டவருடைய பாடு மரணங்களை அவருடைய அடக்கம் பண்ணுதலே நம்ம வந்து தியானிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. மற்ற நாட்களில் தியானிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டால் அந்த நாட்கள்லேயும் தியானிக்கணும். ஆனால் இந்த நாட்களில் நம்ம அதிகமாகவே நம்ம சபைகளில் தியானிக்கிறது வழக்கமாக இருக்கிறது. இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாக இருந்தானே அவர் இவன் மேல் பிரியமாக இருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். யாரெல்லாம் அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு 41வது வசனத்தில் இருக்குது. பிரதான ஆசாரியர்கள் சொல்கிறாங்க, அதே மாதிரி வேத பாரகர்கள் சொல்கிறாங்க, மூப்பர்களும் சொல்கிறாங்க. இவங்க எல்லாம் இயேசு கிறிஸ்துவை வந்து பரியாசம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறாங்க. அதோட கூட சிலுவையில் அறையப்பட்ட கள்ளரும் அவரை வந்து நிந்திக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேத வசனத்தில் இருக்குது. இப்போ இயேசு கிறிஸ்து வந்து தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முழுசா அவர் நம்பிதான் இருந்தார் இல்லையா? அவர் வந்து இயேசு கிறிஸ்து வந்து பிதாவுடைய சித்தத்தின்படி செய்தார். அவர் என்னென்ன சொன்னாரோ அதன்படி செய்தார். அவருடைய குமாரன் அப்படின்னு சொல்றதுல அவர் வந்து அந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்து கொண்டிருந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அது இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரியும், கூட இருந்த ஜனங்களுக்கும் தெரியும். இவங்க யாருமே இயேசுவை ஃபாலோ பண்ணவங்க கிடையாது. ஆனால் அவங்களுக்கும் தெரிஞ்ச
அப்படின்னு. அதே மாதிரி அதனால அவங்க என்ன சொல்றாங்க, அவர் இவன் மேல் பிரியமா இருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் நிற்கிறாரு. சிலுவையில் பாடு மரணத்துல அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு, அதே மாதிரி அவருடைய ரத்தமெல்லாம் வடிந்து அவ்வளோ வேதனையில் இருக்கிற இந்த டைமில் இவங்க சொல்கிறாங்க, பிதாவாகிய தேவன் இவர் மேலே பிரியமாக இருந்தால் இப்பொழுது அவரை ரட்சிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த வசனத்தில் நான் வாசிக்கும் போது ரொம்ப எனக்கு ஒரு இதாக தோணுது என்ன அப்படின்னா, தேவன் மேல் நம்பிக்கையாக இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாக இருந்தால் இப்பொழுது அவரை ரட்சிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டவர் மேலே அவர் நம்பிக்கையாக இருந்தார், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்போ ஏன் ஆண்டவர் அவரை ரட்சிக்கலை, ஏன் ஆண்டவர் அவரை கைவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. இதே மாதிரி நம்ம வேதத்தில் நிறைய எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கும்போது, ஒரு இஸ்ரவேலுடைய யூதா ராஜா யார் அப்படின்னா எசேக்கியா ராஜா. எசேக்கியா ராஜாவை குறித்து வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இஸ்ரவேல்லையும் யூதாவிலையும் இருந்த இந்த ராஜாக்கள்லாம் அவரை மாதிரி ஜீவனுள்ள தேவன் மேலே நம்பிக்கை வைத்திருந்த ஒரு ராஜாவும் இருந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் பார்க்குறோம். 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 5வது வசனம். 2 ராஜாக்கள் 18:5. இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது எசேக்கியா ராஜா எப்படி ஜீவனுள்ள தேவன் மேலே நம்பிக்கையாக இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவனுக்கு முன்னாடியும் சரி அவனுடைய பின்னாடியும் சரி யாருமே அந்த அளவுக்கு நம்பிக்கையாக இருந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 35, 36, 37வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, இந்த இடங்கள் நம்ம வாசிக்கும் பொழுது இந்த எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக அசீரியா ராஜா படையெடுத்து கொண்டு வருகிறார். அவனுடைய படைத்தளபதி, அவனுடைய பேர் என்ன அப்படின்னா ராப்சாக்கே. இவர் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஜீவனுள்ள தேவனை தூஷிக்கிறவனாக, பரியாசம் பண்ணுகிறவனாக, நிந்திக்கிறவனாக இருக்கிறான். இந்த 18, 19வது அதிகாரத்தை நீங்கள் ஃபுல்லாக வாசித்து பார்க்கும்பொழுது தெரியும். இந்த ராஜா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆலயத்தில் போய் விசாரிக்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னு இவருக்கு தெரியல, அவருக்கு இதுலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல. அவ்வளவு நிந்தனை, அவ்வளவு தூஷணம், அவ்வளவு அவமானங்கள், இந்த வார்த்தைகளை கேட்க அவரால் சகிக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, விண்ணப்பம் பண்ணுகிறவராக இருக்கிறார். இப்போ இந்த விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவர் எப்படி அவர்களை காப்பாற்றினார் அப்படின்னு தான் இப்போ நம்ம வாசித்தோம். அதில் அந்த ராத்திரியிலே கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு, 185,000 பேரை சங்கரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் பார்க்குறோம். அப்போ இஸ்ரவேலில் இந்த ராஜா எப்படி ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருந்தாலும் அந்த நம்பிக்கையை ஆண்டவர் காப்பாற்றினார் இல்லையா. இப்போ ஆண்டவர் ராஜா ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருந்தார் அப்படின்னு பார்த்தோம். அந்த நம்பிக்கையின் காரணமாக அந்த பிரச்சனையிலிருந்து ராஜாவையும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களையும் அவர் காப்பாற்றினார் அப்படின்னு பார்க்குறோம். இதே மாதிரி பார்க்கும்பொழுது யோபு என்ன சொல்லியிருக்கு, யோபு 42வது அதிகாரம் 10, 12, 13வது வசனத்துல எல்லாம் நம்ம பார்க்கும்போது யோபு ஆக்சுவலாக அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, அவரை கொஞ்சம் போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவார். யோபுக்கும் ஆண்டவர் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருந்தது. ஆனால் அவர் பட்ட பாடுகள் ரொம்ப வித்தியாசமான, எவ்வளவோ கஷ்டங்கள் அவர் பட்டார் இல்லையா. அவருடைய பிள்ளைகள், அவருடைய சொத்து, அவருடைய ஆடு மாடுகள் எல்லாம் அழிந்து போன நிலைமையில இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் என்னை கொஞ்சம் போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் அப்படின்னு. அப்போ அந்த நம்பிக்கையின் காரணமாக அவருக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைச்சது அப்படின்னா, இரட்டத்தனையான பலனை அவர் பெற்றுக்கொண்டதாக நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமையில
அவர் அதிகமான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அப்போ ஆண்டவரிடத்துல நம்பிக்கையா இருந்தா ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஆசீர்வதிப்பார். நல்ல நேரமே இருந்ததை விட இன்னும் அதிகமான பெட்டரான ஆசீர்வாதத்தை தருவார் அப்படிங்கிறதுல யோபு வந்து நமக்கு ஒரு எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்க முடியும். அதே மாதிரி பார்க்கும்பொழுது தாவீதை குறித்து நம்ம பார்க்கும்பொழுது எப்படின்னா, தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தான். தாவீது என்ன சொல்றார் அப்படின்னா, சங்கீதம் 71:5 சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமா இருக்கிறீர் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய சின்ன வயசுல இருந்து ஆண்டவர் மேல அவர் நம்பிக்கையா இருந்தான். ஆனா நம்பிக்கையா இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கஷ்டப்படாம இல்லை, அவர் வேதனைப்படாம இல்லை, அவரை கொலை செய்யறதுக்கு ஆட்கள் வராங்க. அவ்வளவு நிந்தையும் அவமானங்களையும் அவர் சகிக்க வேண்டியதா இருந்தது. அவர் அரண்மனையில இருந்ததை விட, அவர் அவருடைய வீட்டுல இருந்ததை விட, அவர் வந்து மலைகள்லையும் காடுகள்லையும் பள்ளத்தாக்குகள்லையும் அலைந்திருந்த நாட்கள் தான் அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அவ்வளவு கஷ்டப்பட்ட ஒரு மனுஷன். அவர் சின்ன வயசுல இருந்தே என்ன சொல்றாரு, நான் ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கிறேன் அப்படின்னு. ஆனா அவருடைய கடைசி நாட்கள்ல நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேலை ஆளும் புருஷன் அவருக்கு இல்லாமல் போவதில்லை அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதத்தை அவருக்கு கொடுக்குறாரு. அதே மாதிரி சத்துருக்களுக்கும் விலக்கி அவர் வந்து பாதுகாக்கிறார். இஸ்ரவேலில் தாவீதுக்கு அடுத்தபடியாக ராஜாவாகிறதா அவருடைய மகன் சாலமோன். அதுக்கு அடுத்தபடியாக சாலமோன் எப்படி தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து அவன் வந்து வழி விலகி போனாலும் ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்த வார்த்தையை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தாவீதுக்கு கொடுத்த அந்த வார்த்தைக்காக என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த இஸ்ரவேலில் தொடர்ந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் அந்த ராஜாக்கள் வந்து ஒரு ராஜாவாக அந்த இடத்துல இருக்கிறது இந்த தாவீதுடைய வம்சத்துல வருகிறவங்க தான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அவர் வந்து கொடுக்குறார். அப்படி சாதாரண ஒரு மனுஷன் இவங்களுக்கே ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கும் பொழுது, இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது, ஏன் இயேசு கிறிஸ்துவை மட்டும் ஆண்டவர் வந்து ரட்சிக்கல? அந்த சிலுவை பாடுகளுக்கு ஏன் அனுமதித்தார்? ஏன் அவர் வந்து கைவிட்டார்? ஏன் இந்த நிந்தனை, ஏன் இந்த அவமானம், ஏன் இந்த பரிகாசம், ஏன் இந்த தூஷண வார்த்தைகள், முள்முடி சூடப்படுகிறது, அதே மாதிரி வாரநாள் அடிக்கப்படுறாங்க, ரத்தம் அவ்வளவும் சிந்தப்படுகிறது, அவருடைய உடையை வந்து பங்கிட்டு கொள்கிறாங்க. எதுக்காக? என்ன கஷ்டம்? ஏன் ஆண்டவர் வந்து இவர்கள் மனுஷங்களுக்கு எல்லாம் ஒரு பார்ஷாலிட்டி மாதிரி ஏன் அவர்களை பாதுகாத்தார், அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார்? ஏன் இயேசு கிறிஸ்துவை கைவிட்டார்? இந்த கேள்வி எனக்குள்ள எழுந்துட்டு. ஸோ இதற்கான பதிலை தேடினப்ப தான் ஏன் ஆண்டவர் வந்து இந்த வசனம் எனக்கு கிடைத்தது. எபிரேயர் 5வது அதிகாரம் 7, 8, 9, 10வது வசனம். யாராவது வாசிக்கலாம்? எபிரேயர் 5, 7, 8, 9, 10. இப்போ இந்த வசனங்கள் வாசிக்கும் உண்மையிலே எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. எத்தனையோ தடவை இந்த போர்ஷனை நம்ம வாசிச்சிருக்கோம், ஆனால் ஏன் இந்த இடத்த நான் மிஸ் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. அந்த இடத்துல அவர் சொல்லியிருக்கு, இயேசு கிறிஸ்துவை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு அப்படின்னு. ஏன் இயேசு கிறிஸ்து அப்போ கீழ்ப்படிதலை அதுக்கு முன்னாடி கற்றுக்கொள்ளலையா? இல்லை இயேசு கிறிஸ்து கீழ்ப்படியலையா? பிதாவாகிய தேவன் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்தாராங்கிறது தான் இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம வேதத்தில் படிக்கிறோம். ஆனால் இங்கே சொல்லியிருக்க பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு அப்படின்னு இருக்கு. அதுக்கு அடுத்த வசனம் பார்க்கும்போது தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணமாகி அப்படின்னு. அப்போ இந்த வசனங்கள் வாசிக்கும் பொழுது என்ன நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அந்த பாடுகள் வழியா போகணும். அந்த பாடுகள் வழியா போனா மட்டும்தான் அவரால் பூரணர் ஆக முடியும். பூரணர் அப்படின்னா ஃபுல்ஃபில் ஆக முடியும், முழுமை அடைய முடியும். அப்படி முழுமை அடைஞ்சு அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டா மட்டும்தான் அவருக்கு யார் கீழ்ப்படுகிறோமோ அவர்களுக்கு நித்திய ரட்சிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நமக்கு நித்திய ரட்சிப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அடைய வேண்டிய ஆக்கினையை நம்ம
தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் தெரிஞ்சு கொள்ள முடியுது. இதுதான் அந்த இயேசு கிறிஸ்துவ ஆண்டவர் கைவிடலை. ஆனால் நம்முடைய பாவத்தின் காரணமாக, நம்முடைய அக்கிரமத்தின் காரணமாக, நம்முடைய மீறுதல்களின் காரணமாக இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ நம்மளும் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த இயேசு கிறிஸ்துவை கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் அவருடைய அந்த ரட்சிப்பை நமக்கு பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவை அவருடைய வார்த்தைகளை கீழ்ப்படியாமல் நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு இந்த நித்திய ரட்சிப்பு அப்படிங்கிறது கிடைக்கவே செய்யாது. ஆண்டவரை ஏற்று மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 சுவிசேஷ புஸ்தகத்தில் இயேசு கிறிஸ்து எதையெல்லாம் செய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரோ அதை எல்லாத்தையும் நம்ம செய்யணும். எதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரோ அதை நம்ம செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் கீழ்ப்படிதல். அந்த நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதை செய்யாத இதை செய்யாத அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட பிள்ளைகள் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறத அவங்க செய்யக்கூடாது, அப்படிங்கிறத செய்தால் மட்டும்தான் அதுக்கு பேர் என்னது, கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகள் அப்படின்னு சொல்லுவோம். அதே காரியம் ஏன் நமக்கும் அப்ளிகபிள் ஆகாது? அதே நமக்கும் அப்படிதான். இயேசு கிறிஸ்து செய்யன்னு சொன்னதை நம்ம செய்யணும், செய்யாத அப்படின்னு சொன்ன காரியத்தை நம்ம செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் அந்த கீழ்ப்படிதல். அவர் எப்படி பூரணராகிறதுக்காக அவர் இந்த பாடுகளின் மூலம் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு அவருக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறோமோ அவங்க நித்திய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதற்காக தான் இந்த சிலுவை பாடுகளை அவர் அனுமதித்திருக்கிறார். அப்புறம் நம்ம பார்க்கும்பொழுது எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருக்கிறது அப்படின்னு இருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து தான் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்குனவர். இப்போ நம்மளை மாதிரி அவருடைய பிள்ளைகளை மகிமையில் கொண்டு சேர்க்கறதுக்காக வேண்டி நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியாக இயேசு கிறிஸ்துவை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்தணும் அப்படிங்கிறது தேவனுடைய சித்தமாக இருக்குது. உபத்திரவத்தின் வழி நம்ம போனால் மட்டும்தான் நம்ம பூரணம் அடைய முடியும் அப்படிங்கிறது இதில் இருக்குது. இப்போ இயேசு கிறிஸ்து மட்டும் இல்லை, இப்போ நம்மளும் அப்படி தான். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற கஷ்டங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம போகிற பாதைகள், நம்ம படுற பாடுகள் எல்லாத்தையும் அதை பார்க்கும்போது அது நம்மளை என்ன செய்யும் அப்படின்னா செதுக்கி நம்மளை சீர்படுத்தி நம்மளை பூரணப்படுத்தி நம்மளை முழுமையாக்கி நம்மளை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரிடத்துல கொண்டு போய் சேர்க்கும். ஸோ அதே காரியம்தான் இங்கேயும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்த வேண்டியது தேவனுக்கு ஏற்றதாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்க்குறோம். எபிரேயர் 2:15-18வது வசனம். பதினெட்டு ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். அதுக்கு முன்னாடி வசனங்களில் பார்க்கும்போது இருக்குது. இப்போ நம்ம ஒரு சாதாரண நம்ம ஹியூமன் பீயிங் மனுஷங்க நம்முடைய ஃபுல் அந்த நம்ம உயிரோடு இருக்கிற அந்த நாட்களில் நம்ம மரண பயத்தில், மரணம் சொல்கிறது நம்ம சாதாரண ஒரு நாள் நம்ம இறந்து போவோம் அந்த மரணம் இல்லை, 2வது மரணம், அக்கினி கந்தகம் எரிகிற அக்கினி கடலில் நம்ம தள்ளப்படுறோமா இல்லையா அப்படிங்கிறது வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்குது. ஸோ அந்த நாட்களில் நம்ம பயந்து அந்த அடிமைத்தனத்துக்குள்ள நம்ம பயந்து இருக்கிற யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த பாடுகள் வழியாய் கடந்து போனார் அப்படின்னு பார்க்குறோம். அவர் சோதிக்கப்பட்டு இந்த பாடுகளை பட்டதுனால அவரை போல சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்போ நம்ம யூஸ்வலாக மக்கள் நம்ம நிறைய பேர் பேசுகிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பாஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க அவர்களுடைய வீடுகளில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும், ஏதாவது நோய்கள் வரும், அவர்களுக்கும் ஏதாவது குறைகள் இருக்கும். அப்படிப்பட்ட நேரங்கள் அவங்க சொல்லுவாங்க, அவங்க அழுது ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடந்து அவங்க உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி இவ்வளோ கஷ்டப்பாடுகள் அவங்க அனுபவிப்பாங்க. அப்போது ஏன் உங்களுக்கு இந்த வேதனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் இந்த பாடுகள் வழி போனால் மட்டும்தான் எங்களை மாதிரி கஷ்டப்படுற இன்னொரு மக்கள் ஜெபம் பண்ணுறதுக்கு எங்கள்கிட்ட
கேட்கும்போது எங்களுக்கு அவர்களுக்காக வேண்டி அப்படி எங்களால் வியாகுலப்பட்டு ஜெபம் பண்ண எங்களுக்கு முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இங்கேயும் இயேசு கிறிஸ்து அந்த சோதனை வழியாக கடந்து போனதுனால தான், அவர் பாடுபட்டதுனால தான், அதே மாதிரி சோதிக்கப்படுகிற நமக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் பார்க்குறோம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6லிருந்து 11வது வசனம் வரைக்கும். பிலிப்பியர் 2 6லிருந்து 11. இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் போது இப்போ நம்ம பிள்ளைகள்கிட்ட கேட்ட ஒரு சாதாரணமாக கொஞ்சம் நல்ல நிலைமையில இருக்கிற பேரண்ட்ஸோட பிள்ளைகள்கிட்ட கேட்டால் எங்கள் அப்பா கரெக்டரு, எங்கள் அப்பா போலீஸு, எங்கள் அப்பா பெரிய பதவியிலெல்லாம் இருக்கிறாங்க, காலேஜில் வேலை பார்க்குறாங்க, இல்லைன்னா டீச்சராக இருக்கிறாங்க, அரசியல்வாதியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு பெருமை உண்டு. ஆனால் இப்போ நம்மளோட ராஜாக்கள் இல்லை, ராஜாவோட பிள்ளை அப்படின்னு சொன்னாலும் என்ன இருக்கும், பிள்ளைகளுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். ஏன்னா அவங்க ராஜாவாக இருக்கிற மாதிரியே பிள்ளைகள் வந்து ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா? ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகமே அவருக்காகவும் அவரை கொண்டும் படைக்கப்பட்டது. ஆனால் அவர் வந்து தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் நினச்சிருந்தா அங்கேயே இருந்திருக்கலாம், ஆண்டவருக்கு பக்கத்திலேயே ஒரு சீட்டு அதிலேயே அவர் உட்கார்ந்துருக்கலாம். ஆனால் அவர் அதை வந்து கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் அப்படின்னு. அப்போ நம்மள மாதிரி சாதாரண ஒரு ஹியூமன் பீயிங்கா இயேசு கிறிஸ்து வரணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஆனால் அவர் அங்கேயே இருந்திருக்கலாம். இல்லை, நான் பிதாவாகிய தேவனுக்கு மகனாகவே நான் அங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் அப்படி இருக்காம அவரை தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து நம்மள மாதிரி சாதாரண ஒரு மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவருடைய கடைசி அந்த மரண பரியந்தம் வரைக்கும் அவர் தம்மை தாழ்த்தினதுனால தான் அவர் வந்து பூரணரானார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே எபிரேயர் 5ல் பார்த்த மாதிரி அவர் பூரணராகணும் அப்படின்னா கீழ்ப்பட்ட பாடுகள்னாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். அப்போ இங்கேயும் அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தி அவர் கீழ்ப்படிந்து அவர் வந்து பூரணரானார் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் பார்க்குறோம். ஆனால் அப்போ இவ்வளவு கஷ்டத்தையும் இவ்வளவு பாடுகளையும் இயேசு கிறிஸ்து பட்டார், அவமானப்படுறாரு, கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்கிறாரு. அதே மாதிரி அவருக்கு கீழ்ப்படுகிற யாருக்கும் நித்திய ரட்சிப்பு இப்போ கிடைக்கிறது. இதை தவிர வேற இவர் வந்து தம்மை தாமே தாழ்த்துனதுக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம் இல்லைன்னா பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது கீழே வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு, 11 இப்போ இதில் பார்க்கும்போது பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாங்கள் யாவும் அறிக்கைப்படும். இப்போ நம்ம எல்லாம் ஆண்டவர் தான், இயேசு கிறிஸ்து தான் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கைப்பட்டுறோம் இல்லையா? ஸோ இந்த நாமத்தை தேவன் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து கொடுத்திருக்கிறார். 9வது வசனத்தில் பார்க்கும்போது ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி அப்படின்னு இருக்கு. அதுக்கு முன்னாடி வசனத்தில் நம்ம பார்த்தோம் அவர் தாழ்த்தினார் அப்படின்னு இருக்கு. அப்போ அவர் தன்னைத்தானே தாழ்த்தினதுனால பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுறாரு, இயேசு கிறிஸ்துவை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ இயேசுவின் நாமத்தில் வானோர் முதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் முடங்கும். இப்போ நம்ம ஆண்டவரிடத்தில் நம்ம ஜெபம் பண்ணுறோம், பிதாவாகிய தேவனிடத்தில் நம்ம ஜெபம் பண்ணுறதுக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா? அப்போ நமக்கு எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு தெரியாததுனால வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்படி அவர் தம்மை தாமே தாழ்த்தி அவர் இந்த கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு பூரணராகும் போது பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்துகிறார். இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று எல்லா நாமங்களும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் அப்படின்னு வேதத்தில் பார்க்குறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்புறம் அடுத்த பார்க்கும்போது ஏசாயா 53:12
வேண்டிக் கொண்டது நிமித்தம் அவருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ நம்ம இயேசு கிறிஸ்து இவ்வளோ பாடுகள் பட்டதன் மூலம் அவர் நம்மளை என்ன பண்ணியிருக்காரு, அவரை சொந்தமாக்கி கொண்டிருக்கிறார். அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி அடிமைத்தனத்தில் இருந்த ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் இருந்த நமக்கு அந்த விடுதலையை அவர் கட்டளையிட்டார். நம்மளை அவர் வந்து சொந்தமாக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்க்க முடிகிறது. அதே மாதிரி இப்போ ஏசாயா 53:6 4 10 இந்த 53வது அதிகாரத்தை கம்ப்ளீட்டாக நம்ம வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை பற்றி எங்கே சொல்லியிருக்கு, அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை, அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபமும் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம் அப்படின்னு. அப்போ உண்மையாகவே நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டு அவர் சிலுவையில் தொங்கிட்டு இருந்தார் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலே அவர் பாடுபட்டதும் அவமானங்களை சகித்தது யாருக்காக வேண்டி? நமக்காக வேண்டி. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் காயப்படுகிறார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நொறுக்கப்படுகிறார். நமக்கு சமாதானம் கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ யாருக்கு வந்திருக்கு அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்கு வந்திருக்கு. அவருடைய தழும்புகள்னால தான் நம்ம குணமாகிறோம் அப்படின்னு வேதத்தில் இருக்குது. இப்போ நம்ம அக்கிரமத்தை தான் கர்த்தர் என்ன பண்ணார் அப்படின்னா அவர் மேல் விழப்பண்ணினார். கர்த்தர் அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் அப்படின்னு பார்க்க முடிகிறது. இப்போ நம்ம யோசித்து பார்ப்போம், நம்ம பிள்ளைகள் இருக்கிறாங்க, நம்ம பிள்ளைகளை இப்படி நம்ம வந்து ஒரு கஷ்டத்துக்குள்ளே நம்ம தள்ளுவோமா? அதுவும் யாரோ ஒருத்தருக்காக வேண்டி. அப்படிப்பட்ட ஒரு யோசிச்சு கூட நம்மளால் பார்க்க முடியாது இல்லையா? யாரோ ஒருத்தருக்காக முன்பின் தெரியாத, நமக்கு பழக்கம் இல்லாத, இல்லைன்னா நமக்கு நம்மளுக்கு அன்பு இல்லாத, இல்லைன்னா நம்ம அவங்களுக்கு தெரியாத ஒரு ஆட்களுக்காக வேண்டி நம்ம பிள்ளைய நம்ம எப்படி அனுப்புவோமா? அனுப்ப மாட்டோம் இல்லையா? ஆனால் ஏசு கிறிஸ்துவ பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து நமக்காக இந்த பாடுகளை அனுபவிக்க அவர் அனுப்புகிறார். அதில் அந்த காரியங்களை நம்ம வாசிக்கும் பொழுது இதுக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக நம்ம இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அதை யோசித்து பார்க்கும்போது நமக்கு கண்ணிலேருந்து கண்ணீர் தான் வரும். இப்போ நம்ம பாடணும் இல்லையா, நன்றியோடு நான் துதி பாடுவோம், அந்த பாட்டு பாடணும் இல்லையா? ஸோ இதை பாடும்போது இந்த மாதிரி பாட்டுகளை நம்ம யோசித்து பார்க்கும்போது பாடும்போது ஏசு கிறிஸ்து நம்மளுக்கு எவ்வளவு அன்பாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிந்து கொள்ள முடியும். இதாகியது நம்ம அவரிடத்துல அன்பாக இருந்ததுனால இல்லை, அவர் முந்தி நம்மிடத்துல அன்பு கூர்ந்ததுனால அவர் இந்த மாதிரியான காரியங்களை நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும், நம்ம விடுதலையை கண்டு கொள்ளணும், நம்ம சமாதானமாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக, நம்ம மரண பயத்தில் நம்ம அடிமைப்பட்டு கிடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் அவருடைய சொந்த குமாரனையை இந்த உலகத்தில் அனுப்பினார். இப்போ நம்ம இதில் ஏசாயா 53:10 பார்த்தோமே இல்லையா, தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அப்படின்னு. லேவியராகமம் 6வது வசனம் 7வது வசனம் எடுங்க.
கொடுக்கறதுக்காக கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் நியாய பிரமாணங்களையும் ஆண்டவர் வந்து கொடுத்திருந்தார். அதே மாதிரி 7 விதமான பலிகளையும் வந்து சொல்லியிருந்தார். சமாதான பலி, அப்புறம் போஜன பலி, அதே மாதிரி குற்ற நிவாரண பலி, இப்படிப்பட்ட பலிகளையும் ஆண்டவர் வந்து அவர்களுக்கு கட்டளையிட்டிருந்தார். அதுல ஒரு முக்கியமான பலி தான் என்ன அப்படின்னா இந்த குற்ற நிவாரண பலி. இந்த குற்ற நிவாரண பலிக்கு என்ன செய்யணும் அப்படின்னா பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவை கர்த்தருக்கு பலியாக செலுத்த வேண்டும். இப்போ நம்ம பண்றதில்லை, அது எல்லாத்தையும் சேர்த்து தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில பலியானார். ஸோ இப்போ அந்த குற்ற நிவாரண பலியாக அவர்கள் வந்து இந்த ஆட்டுக்கடாவை பலி செலுத்தும் போது அவன் எப்படிப்பட்ட குற்றவாளியாக இருந்தாலும் அவனுடைய அந்த குற்றம் அவனுக்கு மன்னிக்கப்படும் அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்குது. இப்போ நம்முடைய பாவங்கள், நம்முடைய குற்றங்கள், நம்ம செய்த தப்புக்கு தண்டனை கண்டிப்பாக கிடைக்கணும் இல்லையா? அந்த தண்டனை கிடைக்காம இருக்கிறதுக்கு அந்த மன்னிப்பை நம்ம பெற்றுக்கொள்றதுக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்து குற்ற நிவாரண பலியாக அவர் வந்து சிலுவையில் அடிக்கப்பட்டார் அப்படிங்கிறது இந்த வசனத்தில் தெரிந்து கொள்ள முடியுது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இங்கே பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆவது வசனம், பிலிப்பியர் 2:12. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்கு? நம்மளும் என்ன பண்ணணும்? கீழ்ப்படிந்து நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ இயேசு கிறிஸ்து வந்து கீழ்ப்படிந்து அவர் பூரணர் ஆன பிறகு தான் அவருக்கு என்ன பண்ணாரா? ஆண்டவர் வந்து நம்மளை எல்லாரையும், யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறாங்களோ அவர்களை வந்து ரட்சிப்புக்குள்ளாக அவர் வந்து கொடுக்குறார். இப்போ அந்த ரட்சிப்பு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அப்படி கீழ்ப்படிந்து நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற நம்ம பிரயாசப்படணும். பயத்தோடும் நடுக்கத்தோடும் அதை வந்து நிறைவேற பிரயாசப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின இந்த நிருபத்தில் நம்ம வாசிக்க முடிகிறது. அதே மாதிரி அப்போஸ்தலர் 3ஆவது அதிகாரம் 18, 19, 20. அப்போ இந்த சிலுவை பாடுகளின் வழியாக போகணும் அப்படின்னு அவரை பூமியில் இங்கே அனுப்புறதுக்கு முன்னாடியே ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கு? அது வந்து தீர்மானிக்கப்பட்ட ஒன்று, ஆண்டவருடைய சித்தம் அது. ஸோ அப்படி அதனால அவர் ஏற்கனவே பல தீர்க்கதரிசிகளை அனுப்பி அவர்களுடைய வாக்குனால இதை முன்னறிவித்திருக்கிறார். அப்படி ஆண்டவர் முன்னறித்த இந்த காலத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்முடைய இந்த பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு நம்ம மனம் திரும்பி குணப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது ஃபஸ்ட்டு அவருடைய போதனை என்ன அப்படின்னு தெரியுமா? இயேசு கிறிஸ்து முதல்ல சொன்ன போதனை மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொன்னார். அவர் முதல்ல சொன்னது என்னது? மனம் திரும்புங்கள். மத்தேயுல எடுத்து வாசிப்பாருங்க. ஃபர்ஸ்ட்ல அவர் சொன்னது மனம் திரும்புங்கள் அப்படின்னு. அப்போ இயேசு கிறிஸ்து முதல்ல சொன்ன காரியம் என்னது? மனம் திரும்புங்கள். அந்த ஃபர்ஸ்ட்ல சொன்ன காரியத்தையே நம்ம செய்யலை அப்படின்னா நம்ம எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? எப்படி நித்திய இளைப்பாறுதலை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்? இப்போ வந்து இந்த ரட்சிப்பை நம்ம எப்படி நிறைவேற்ற நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்? அதுக்கான பிரயாசத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அப்போ ஆண்டவர் வந்து சொல்கிற இயேசு கிறிஸ்து சொன்ன அத்தனை வார்த்தைகளையும் நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா கீழ்ப்படிந்து அதுக்கு நாங்கள் மனம் திரும்பி அதுக்கு குணப்பட்டால் மட்டும்தான் இயேசு கிறிஸ்து இவ்வளவு பாடுகள் பட்டதும் இவ்வளவு அவமானப்பட்டதும் இவ்வளவு காயப்பட்டதுக்குமான அந்த அந்த அதுக்கான பிரதிபலனை பெற்றுக்கொள்ள முடியும் இல்லையா? இப்போ நம்ம முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா கீழ்ப்படிந்து ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். அதே மாதிரி மனம் திரும்பி குணப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் பார்க்குறோம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ளவும் தேவன் சித்தமாக இருக்கிறார். அந்த சித்தம் அவருக்கு இருந்ததுனால அவருடைய விருப்பம் அதுதான். அந்த எல்லாரும் இந்த உலகத்தில் இருக்கிற A to Z அவ்வளோ பேரும் எப்படி என்ன செய்யணும் அப்படின்னா ரட்சிக்கப்படணும். தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ளணும். அதுதான் அவருடைய சித்தம். அந்த சித்தம் அவருடைய
அந்த சித்தத்துக்கு நம்மளும் என்ன செய்கிறோம் அப்படின்னா அதற்கு ஏற்ற மாதிரி நம்மளை நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த காரியங்களை நம்ம என்ன செய்யணும், இந்த நாட்கள், இந்த 2 நாட்களில் நம்ம அதை வந்து கொஞ்சம் இன்னும் டீப்பாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறது நல்லது. வேதத்தை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ரீட் பண்ணி பாருங்கள். ஏதாவது இடங்கள் நீங்கள் வாசிக்கும் போது புரியலை அப்படின்னா திரும்ப திரும்ப வாசிங்க. அந்த அந்த இடத்துக்கு முன்னாடியும் பின்னாடி இருக்கிற ஒரு 3 வசனத்தை எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வாசிச்சிங்கனாலே அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்கும். எப்போ வேதத்தை நீங்கள் படிச்சீங்கன்னாலும் ஏன், எதுக்கு, எப்போ, எப்படி, யார், இடத்துல 6 கொஸ்டினையும் கேட்டு அதுக்கு ஆன்சரை நீங்களே கண்டுபிடிங்க. இதுக்கு யாரும் ஹெல்ப்பெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இன்னைக்கு கண்டுபிடிக்க முடியலனாலும் நாளைக்கு, நாளை கழிச்சுன்னா பொறுமையாக உட்காந்து சின்ன ஒரு வசனம் எடுத்தாலும் போதும், இல்லைனா ஒரு சாப்டர் எடுத்தாலும் போதும். அதில் கொஸ்டின் கேட்டு நீங்கள் படிங்க. ஒரு ஆராய்ச்சி மாதிரி படிச்சிங்க அப்படின்னா, இந்த பிஹெச்டி எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன டாப்பிக்கை கொடுத்து விட்டுருவாங்க. அதை போட்டு அவங்க வந்து எவ்வளவோ ரிசர்ச் பண்ணி தான் அவங்க கடைசியில் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். ஸோ அதே மாதிரி அப்போ அவங்களுக்கு கடைசி வரைக்கும் அவங்க பண்ணின அந்த ப்ராஜெக்ட் வந்து அப்படியே ஞாபகம் இருக்கும், அவங்களுக்கு மறக்காது. அதே போல தான் நம்ம வேதத்தை படிக்கும் போது சும்மா ஏதோ வந்தமாக போனோமா, காலையில் எழுதி அவசர அவசரமாக வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி சங்கீதம் 1 வாசிச்சுட்டு போகிறோம் அப்படின்னு இல்லாமல் பொறுமையாக என்ன செய்யணும், ஒரே ஒரு வசனம் படித்தாலும் போதும், அந்த ஒரு வசனத்தையும் காணாமல் படிங்க. அதே மாதிரி அதுக்கு கொஸ்டின் கேளுங்க. ஏன் இப்படி நடக்குது, எதுக்காக இப்படி நடக்குது, யார் இதை சொன்னது, யாரிடத்துல சொன்னது, இப்படி நீங்கள் கொஸ்டினை கேட்டு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இன்னும் நல்லா உங்களுக்கு அதனுடைய விளக்கங்கள் தெரிஞ்சு கொள்றதுக்கு வசதியாக இருக்கும். அது மறந்து போகவும் செய்யாது அப்படிங்கிறது நல்லது. அதே இப்போ நம்ம எல்லாரும் எழுந்து ஒரு பாட்டு பாடணும். உள்ளம் எல்லாம் உருகுதையா உத்தமனை நினைக்கிறேன்.
பாடுகளின் மூலம் ஆண்டவரே ஆண்டவரை பூரணப்பட்டு ஆண்டவரே எங்களை நீங்கள் சொந்தமாக பெற்றுக் கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே உங்களுடைய வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே நாங்கள் இந்த மனம் திரும்பி ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை செய்தல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஏசப்பா. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது அப்படிங்கிற உங்களுடைய முதலாவது ஆண்டவரே போதனையே நாங்கள் ஆண்டவரே இன்னும் அதை கீழ்ப்படிந்து நடக்கலை அப்படின்னு சொன்னால் மற்ற வசனங்களை எப்படி ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படிந்து நடப்போம் ஏசப்பா. ஆண்டவரே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. நாங்கள் மனம் திரும்பி குணப்படணும் அப்படிங்கிறது உங்களுடைய சித்தமாக இருக்குது ஏசப்பா. ஆண்டவரே அதற்காக ஆண்டவரே நீங்கள் சிலுவையில் அடிக்கப்பட்டீங்க ஆண்டவரே. நீங்கள் பாடுகளை அனுபவித்தீங்க, நிந்தை அவமானங்களை சகித்தீங்க ஏசப்பா. ஆண்டவரே நாங்கள் இதுக்கு எவ்வளவும் தகுதியானவர்கள் அல்லப்பா. நாங்கள் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்ததுனால இல்லை, முன்பு நீங்கள் எங்களிடத்தில் அன்பு கூர்ந்ததுனால ஆண்டவரே நீங்கள் இந்த ஆண்டவரே பாடுகளை பட்டீங்க ஏசப்பா. அதற்கு நாங்கள் எங்களுடைய நன்றியுள்ள இதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. அந்த தினமும் ஆண்டவரே நாங்கள் உயிரோடு இருக்கிற நாட்கள் முழுவதும் ஆண்டவரே இதுக்கு நன்றி உள்ளவர்களாக நாங்கள் இருக்க ஆண்டவரே இதற்கு பாத்திரவான்களாக நாங்கள் நடந்து கொள்ள எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே எங்களை நீங்கள் மட்டும் காத்தீங்க, எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட்டீங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை உண்மையில் வந்தது என்று நாங்கள் வீட்டில் பார்த்தோம் ஏசப்பா. ஆண்டவரே எங்களை நாங்கள் செய்த தவறுகளை எங்கள் மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே இனிமேல நாங்கள் பாவம் செய்யாதபடிக்கு ஆண்டவரே இனிமேல் உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.